என்னடா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க? நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு போகவே இல்லையா? இல்ல பெரியமா, அண்ணன் பூமியை கூட்டிட்டு வர வரைக்கும் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணா, பூமி வந்துட்டியா? என்ன காயமா இருக்கு அண்ணா? என்ன காயண்ணா இதெல்லாம்? டேய், ஓகேடா, நான் நல்லதா இருக்கேன், நீ டென்ஷன் ஆகாத. நான் பூமியை கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு வழியா பூமிய சேஃபா கூட்டிட்டு வந்துட்ட. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. உன் அண்ணன் என்னை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ எங்க இருந்தன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே காரணமே அவன்தான் பூமி. அவன் மட்டும் இல்லைன்னா நீ இருந்த இடத்த என்னால இப்ப கூட கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் பூமி. அப்படியா? இந்த அப்பாவி பூமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்தானா? பெரியமா, எனக்குள்ள அப்பாவித்தனம் மட்டும் இல்ல, மேதாவித்தனமும் இருக்கு. இந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எதுக்கு நான் பணம் கொடுத்த? எதுக்குன்னு கேட்டா என்னடா அர்த்தம்? ஏன்னா நீலாம் என் தம்பி தங்கச்சிங்க. ஓஹோ, நாங்க தான் உனக்கு தம்பி தங்கச்சிங்க, ஆனா நீ எங்களுக்கு அண்ணன் கிடையாதுல்ல? என்னடா பேசிட்டு இருக்க? ஏன் கிடையாது? அப்போ உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீ என்ன எங்க கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லடா. அப்படி எதுவும் இல்லன்னா இங்க நீ மட்டும் வந்து ஏன தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க? பொய்யே சொல்ல தெரியாத உனக்கு பொய்க்கு மேல பொய்ய சொல்லி பெரிய கோட்டையை கட்டலான்னு பாக்குறியா? அண்ணா, நீ பூமியை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான், என் ஒருத்தனுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும்னா. அப்படிப்பட்ட நீ பூமியை ட்ரக் கேஸ்ல சிக்க வைக்க வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்த உலகமே நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். உன் தம்பிய நான் நம்ப மாட்டேன். நீ உயிரா நினைக்கிற பூமியோட தம்பிய இறக்கமே இல்லாம வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்குண்ணா. இல்லைன்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். இப்ப நீ சொல்லலன்னா சாமி மேல நம்பிக்கை இல்லாத ஒன்ன என் மேல சத்தியம் பண்ண சொல்ல மாட்டேன். ஆனா நீ சொல்லலன்னா இதுக்கப்புறம் நான் உன் தம்பியாவே இருக்க மாட்டேனா? குட் நைட் அத்தை. நக்ஷு வா. இவங்க 2 பேரோட சேர்ந்து இந்த அபூர்வா நீ சொல்றத கேட்கணுமா? நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் சரி, ஓகேல்ல? ஓகே அண்ணா. அண்ணா வா வா. அண்ணா சீக்கிரம் வாண்ணா. போ போ போ. இந்த வார்த்தை போதும்னா எனக்கு பரம்வீர் சக்கர அவார்டு வாங்கின அளவுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு. உன் தம்பியா பிறக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னா. நீ எனக்கு ராமர் மாறினா.
உன்னை பத்தி புரிஞ்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, நீ ஒரு கஷ்டத்துல இருக்குன்னு தெரிஞ்சா போதும் உனக்காக உயிரையே கொடுப்பாங்க. ஆனா என்ன, உன் தம்பியா என்னால் தான் லக்ஷ்மணனா இருக்க முடியல. ஏன்னா நான் தான் சூர்பனகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. அது இப்படிதான் நம்ம சிரிக்கணும். அதான் நம்மளுக்கு பலம். ஐயோ அண்ணா, அண்ணா உண்மையிலேயே என்ன மேல அனுப்பி வச்சுட்டோன்னு ராட்சசிங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிற அந்த 3 பேர்கிட்ட விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் வரேண்ணா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன். வரேன் பெரியமா. அண்ணா உடம்ப பாத்துக்கோ. அண்ணனை பத்திரமா பாத்துக்கோ பூமி. என்ஜாய். நான் உங்களை பத்திரமா பார்த்துக்குவேன்னு அத்தை கிட்ட சொன்னீங்க. உங்க தம்பி என்னடான்னா நீங்க எனக்காக உயிரையே விடுவீங்கன்னு சொல்லிட்டு போறான். என்ன மாமா இதெல்லாம்? என் மேல இருக்கிற காதல் தான். எனக்கு ரொம்ப வலிக்குது. முதல்ல இந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுறியா?